and to godliness mutual affection, and to mutual affection love. For if you possess, everyone say, for if you possess these qualities in increasing measure, they will keep you from being ineffective and unproductive in your knowledge of our Lord Jesus Christ. So, this is the Bible verse that we are meditating over this whole month. இந்த வசனத்தை கடந்த மாதம் முழுவதாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். For this very reason, make every effort is a very important word. இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் அதிக முயற்சி எடுத்து அதை பார்க்க வேண்டும். When the word of God says make every effort, வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் எடுக்கிறதான ஒவ்வொரு முயற்சியும், it means it is not very easy. அது சுலபமான காரியம் அல்ல. You need to put a bit of effort in it. நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். You need to try a bit. அதை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். Above your faith, உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலாக there is goodness coming in. அந்த இடத்தில் கருணை வருகிறது. Last week we studied about the goodness that has to come in a child of God. இந்த வாரத்திலே தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது காருண்யம் என்ற ஒரு சொல் உங்களிடத்தில் வர வேண்டும். You can be a big preacher, you can be a big miracle working person, but if you don't have goodness in your life, it is all a big zero. நீங்கள் ஒரு பெரிய பிரசங்கியாராக இருக்கலாம், அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்யலாம், ஆனால் உங்களுக்குள்ளாக காருண்யம் இல்லாத பொழுது ஒன்றும் இல்லாதவர்களாக Because Bible says Jesus came doing good. இயேசு கிறிஸ்து நல்லவைகளை செய்யவே வந்தார் என்று சொல்கிறது. He came to preach the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க வந்தார். That is really good. அது உண்மையும் நல்லது. But more than that, he said he came and did good. அதுக்கும் மேலாக அவர் சொன்னார் நல்லதை செய்வதற்காகவே வந்தார் என்று. He did a lot of good things for so many people. அவர் அநேகருக்கு நல்ல காரியங்களை செய்தார். And in the same way, when we are put here for a season, அதே போல நம்மளையும் இந்த இடத்திலே அதை செய்யும்படியாக செய்தார். in the season, if we do something good, இந்த சூழ்நிலையிலே நாமளும் நல்லதை செய்யுமோ என்றால், the Lord will say, well done my child. நம்மளுடைய தேவன் சொன்னார் நன்றி என்று சொல்லுவார். 5 talents were made 10. 5 தாலந்து 10ஆக மாற்றப்பட்டது. 2 made 4 or 4 made 8 or whatever, it was all doubled. 2 4ஆக 4 8ஆக எல்லாம் இரட்டத்தனையாக மாற்றப்பட்டது. But one was hid and he was afraid that he would lose it. ஆனால் ஒன்று மட்டும் புதைத்து வைக்கப்பட்டது, ஏனென்றால் அவனுக்குள்ளாய் பயம் இருந்த காரணத்தினால். If God has given you something in your life, invest it. உங்களுக்குள்ளே கடவுள் ஏதாவது ஒரு தாளந்தை கொடுத்திருந்தால் அதை பயன்படுத்துங்கள். How many of you know that you have goodness in you? எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்குள் நன்றி இருக்கிறது என்று? How many of you know that you are a good person? எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் நல்லவர்கள் என்று? If you know that, you need to raise your hand. நீங்க உண்மையிலேயே நல்லவர்களா இருந்தா கையை தூக்கி காட்டுங்க. Bad people, raise your hands. கெட்டவர்கள் கையை தூக்குவீங்களா? Some people, they are not bad or good. சில பேர் நல்லவங்களும் இல்ல கெட்டவங்களும் இல்ல. Not warm or cold. What is it? Bible says they are lukewarm. அனலும் இல்லை தளலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. Either be good or bad. நல்லவளா இருங்க இல்லனா கெட்டவளா இருங்க. You know, you can't become hot and cold. நீங்கள் அனலாகவும் தணலாகவும் இருக்க முடியாது. So you need to know that you are having some goodness in you. உங்களுக்குள்ளாய் சில நல்லவை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். Somebody said like this. ஒருவர் இப்படியாக சொன்னார். There is a neem seed, neem seed. You have seen a neem seed? நீங்கள் வேப்பங்கொட்டையை பார்த்திருக்கிறீர்களா? Neem is in the olden days, instead of a toothbrush they use the neem stick. பழைய காலத்திலே ஆதி காலத்திலே பல்லு விளக்குவதற்காக வேப்பங்குச்சியை பயன்படுத்துவார்கள். And it is very bitter. அது மிகவும் கசப்பாய் இருக்கும். Put a neem seed in a sack of sugar. நீங்க அந்த வேப்பம் அந்த இலையை நீங்க ஒரு சர்க்கரையிலே போட்டீர்கள் என்றால், and pour honey on it. அதுல தேனும் ஊற்றுங்கள். Bring all sorts of jaggery and cover it. நீங்கள் எல்லா வகையான வெல்லத்தையும் போட்டு அதை மூடி வையுங்கள். And the plant will start growing. ஆனாலும் அந்த கொட்டையானது வளர செய்யும். But it will not grow up as a sweet plant. It will still grow up as a bitter plant. நீங்கள் ஒரு இனிமையான செடியாக வளராவிட்டாலும் ஒரு கசப்பான செடியாக நீங்க வளருவீர்கள். Because the seed itself is bitter. ஏனால் அந்த கொட்டையானது கசப்பு தன்மையுடையதாக இருக்கிறது. Because you know Jesus, the seed of Jesus is in you. இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒரு விதை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பாக even if you want to do bad, you cannot do bad. நீங்கள் தவறு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட செய்ய முடியாது. Because
the seed of Jesus is in you. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய விதை How உங்களுக்குள்ளாய் many of you know that you have the seed of Jesus? இயேசு கிறிஸ்துவின் விதை உங்களுக்குள்ளாய் இருக்கிறது என்று. Some people don't know still that you have the seed of Jesus. சில பேருக்கு தெரியல அந்த விதை எனக்குள்ளாய் That is the reason you are still doing some bad stuff. அதனால தான் நீங்கள் தீயவை செய்து If you are கொண்டிருக்கிறீர்கள். doing some bad stuff and not knowing that you have a seed of Jesus, before you go out of this place, get the seed of Jesus planted in your life. நீங்கள் தீயவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாது இருக்கிறீர்கள். இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது நீங்கள் So I am not அறிந்தவர்களாய் going போக to வேண்டும். talk again on goodness. நான் நல்லவைகளை பற்றி நான் பேச போவதில்லை. The next step is knowledge. அடுத்தது வந்து ஞானம். The knowledge is very much important. ஞானம் வந்து மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. Without knowledge, many people perish. ஞானம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. Without vision, people perish. தரிசனம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. Without direction, people perish. ஒரு பாதை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. Without the know-how, people cannot do the things. எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்க அறியாது இருந்தீர்கள் என்றால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. If at all you need to become a child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்றால், if you need to operate in the power of God, தேவனுடைய வல்லமையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால், number one, முதலாவதாக you need to know that you are a child of Jesus. முதலாவதாக நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அறிந்திருக்க வேண்டும். That is a huge knowledge. அதுதான் மிகப்பெரியதான ஒரு How ஞானம். many of you know that you are a child of Jesus? எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை Joel என்று? knows it, right? Okay, lift your hand up like when I say, yeah, that is the way, that is the way. Okay, when we know that we are the child of Jesus, நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை என்று, we will make sure we are not the child of the devil. நாம் கண்டிப்பாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சாத்தானுடைய பிள்ளை அல்ல என்று. So you need to tell it to yourself, I am the child of Jesus. நீங்கள் உங்களுக்குள்ளாய் சொல்ல வேண்டும் நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று. That is a big knowledge. அதுதான் மிகப்பெரிய ஞானம். And to call our heavenly God Abba Father, we need to have that knowledge. பிதாவை நாம் அழைக்க வேண்டும் என்றால் நமக்கு அந்ததான ஒரு ஞானம் நமக்குள் இருக்க வேண்டும். And this knowledge comes from the word of God. அந்த ஞானமானது இந்த வேதத்திலிருந்து வருகிறது. Without reading this word of God, வேதத்தை படிக்காத பொழுது many times we don't get that knowledge. சில வேளைகளில் நாம் அந்த ஞானத்தை And that is the reason I always say read the word of God. அதனால தான் நான் உங்களுக்கு எப்பொழுதும் வலியுறுத்துவது வேதத்தை படிக்க Because வேண்டும். this word of God is very important. இந்த வேதம் முக்கியமானது. One day I went and bought a furniture from iFurniture here, Onehanga. ஒரு நாள் நான் சென்று நான் நாற்காலி சம்பந்தமான பொருட்களை வாங்கி வந்தேன் iFurniture என்ற ஒரு கடையிலே. I went and bought it because it was a bit cheaper. நான் ஏன் அங்கு வாங்கினேன் என்றால் அது மிகவும் மலிமையாக இருந்தது. But when I brought it to the house, I thought I knew how to fix it. நான் வீட்டுக்கு வாங்கி வரும்பொழுது எனக்கு தெரியும் அதை எப்படி நான் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று. They needed some spanners to fix it. சில கருவிகள் அதை பொருத்துவதற்காக தேவைப்பட்டது. So I went up onto my ceiling, got some spanners and tried my possible ways and did many stuff. நான் என்னுடைய அட்டாளில் சென்று நான் சில கருவிகளை எடுத்து வந்து அதை சரி செய்ய பார்த்தேன். Then when I ripped off the whole the cardboard, நான் அந்த பெட்டியை விரித்து பார்க்கும் பொழுது I saw a manual. அது எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு புத்தகம் இருந்தது. How to fix it. எப்படி அதை பொருத்த வேண்டும். And then there was some spanners fixed on it. சில கருவிகள் அந்த ஸ்பேனர் என்று சொல்லக்கூடிய கருவிகளும் அதோடு பொருத்தப்பட்டது. They had given all those things. எல்லா பொருட்களும் அவர்கள் கொடுக்கப்பட்டது. But I never knew it because I did not read it. எனக்கு தெரியாது. காரணம் என்னவென்றால் நான் அதை படிக்கவில்லை. Sometimes even though the blessing of God for you is there, you don't receive it because you are not reading it. தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்னவென்றால் நீங்கள் அதை படிப்பதில்லை, தெரிவதில்லை. The word of God says he is a light to our feet and a lamp to our path. நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. But still people walk in darkness. ஆனாலும் இருளிலே மக்கள் நடக்கிறார்கள். Because you don't know how to operate this word as a light and a lamp. உங்களுக்கு தெரியவில்லை இந்த வேதத்தை எப்படி ஒளியாக பயன்படுத்த வேண்டும் என்று. Many people miss out because they don't know this is there in the word of God. சில தேவ பிள்ளைகள் தவறு விடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்த வேதத்தை எப்படி படிப்பது என்று தெரியாமல். Sometimes in our ticket the food is there.
in our ticket when we buy, the food is there. சில நேரத்திலே நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் வாங்கும் பொழுது அது உணவோடு சேர்த்து வருகிறது. When I went to Melbourne, those people bought my ticket, so I did not know what was there in it. நான் மெல்பர்ன் போகும் பொழுது அந்த பயணச்சீட்டை நான் வாங்கவில்லை, அவர்கள் வாங்கினார்கள். அந்த பயணச்சீட்டை பார்க்கும் பொழுது சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தது. So because I did not know what was there, எனக்கு என்ன அங்க இருந்தது என்று தெரியாது. I did not want to take a chance. ஆனால் நான் அது ஒரு சலுகை எடுத்துக்கொள்ளவில்லை. So before even getting into the plane, I ate heavy. அந்த விமானத்துக்கு போவதற்கு முன்பாகவே நான் நன்றாய் சாப்பிட்டு விட்டேன். So in the plane, I could not eat. ஆனால் அந்த விமானத்தில் என்னால் சாப்பிட முடியவில்லை. I saw nice food, but I could not handle it. அருமையான ஒரு உணவு இருந்தாலும் என்னால் முடியவில்லை. That was the Emirates flight. அது எமிரேட்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு விமானம். So coming time, I thought I should not make the mistake. திரும்பி வரும்பொழுது அதே பிழையை நான் செய்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். That was a Jetstar. ஜெட்ஸ்டார் என்ற ஒரு விமானம். I did not eat and got into the plane. நான் சாப்பிடவே இல்லை, விமானத்துக்கு சென்று விட்டேன். And they are all, the air hostess is coming smiling. I opened my table and I'm sitting. விமான பணிப்பெண்கள் எல்லாம் அங்கு வந்தார்கள். நான் என்னுடைய அந்த நாற்காலியை விரித்து வைத்து சாப்பாட்டுக்காக காத்திருக்கிறேன். And she came to my neighbor and said, you pre-ordered, take this one. அவங்க வந்து சொன்னாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க இத No, நீங்கள் வாங்கி இருக்கிறீங்கோ, அதுக்கு தான் நீங்கள் எடுக்குங்க, pre-order. சோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் நீங்க பணம் செலுத்தியிருக்கிறீர்கள், அதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது சொன்னார்கள். Then I don't know whether these fellows are pre-ordered. எனக்கு தெரியாது ஏற்கனவே அவர்கள் பணம் செலுத்தியிருக்கிறார்கள் என்று. And my ticket is in my mobile and my mobile doesn't have a charge. அந்த பயணச்சீட்டு வந்து என்னுடைய அலைபேசியிலே இருந்தது, Quite an ஆனால் அது interesting சார்ஜ் இல்லாமல் position. இருந்தது. It is a very nice position to be there. அருமையான ஒரு சூழ்நிலை அங்க இருக்கும் பொழுது Slowly I closed my tray and slept and I got up in Auckland. நான் யாருக்கும் தெரியாத வண்ணமாக அதை மூடிவிட்டு ஆக்லாந்து வந்து சேர்ந்தேன். You know, sometimes you presume things are there, it will not be there. சில நேரத்துல நீங்க நினைப்பீங்க காரியங்கள் அங்க இருக்கிறது என்று, ஆனால் அது அங்க இருக்காது. Some of you say something in the Bible, it is there, pastor, but nowhere in the Bible it is there. சில நேரத்துல சொல்லுவீங்க வேதத்துல இருக்கு பாஸ்டர், ஆனா எதுவும் அந்த மாதிரி நடக்கிறது என்று. One among those I'll tell you for an example. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். People say whenever you gather you need to celebrate the holy table. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒன்று கூடுகிறீர்களோ அந்த இடத்தில் வந்து holy table. Have you heard people saying whenever you gather you need to celebrate the holy table? எப்பொழுதெல்லாம் நீங்கள் கூடுகிறீர்களோ அந்த இடத்தில் திருவிருந்து எடுக்க வேண்டும் என்பதை மக்கள் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். But in the Bible it is not mentioned like that. ஆனால் வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. It is mentioned like this. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், whenever you do it, do it in remembrance of me. எப்பெல்லாம் நீங்க பண்றீங்களோ தேவனை நினைவு கூர்ந்து பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Whenever you gather, do it. It is not the right one. எப்பெல்லாம் நீங்க சேர்றீங்களோ செய்யுங்க என்று சொல்லவில்லை. But whenever you do it in remembrance of me. எப்பெல்லாம் நீங்க செய்றீங்களோ அப்ப தேவனை நினைவு கூருங்கள் என்று சொல்லுகிறது. Sometimes the preacher stands here and say, this is there in the Bible. சில நேரத்துல சொல்லுவாங்க இது வேதத்தில் இருக்கிறது என்று. Because he heard it from somebody. ஆனால் அவர் வேற எங்கயாவது கேட்டிருப்பாரு. But it is always good to read the word of God. ஆனால் எல்லா நேரத்திலும் நல்லது என்னவென்றால் வேதத்தை படித்து பாருங்கள். When you read the word of God, நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது there is so much of understanding in the word of God. அநேக புரிந்து கொள்ளுதல் வேதத்தில் மாத்திரமே இருக்கிறது. People can preach different types of preaching. பிரசங்கிமார்கள் அநேக விதமான பிரசங்கங்களை செய்யலாம். They can interpret in different ways. அநேக விதத்தில் அவர்கள் மொழிபெயர்த்து விடலாம். That is the reason there are so many churches. அதனால தான் அநேக திருச்சபைகள் இருக்கிறது. More than any interpretation, I love the word of God. எல்லா மாற்றத்தை விட வேதத்தை மாத்திரமே நான் நம்புகிறேன். And the best teacher to teach the word of God is the Holy Spirit. அருமையான ஒரு ஆசான் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். There is no great teacher in the world. Hear it from me. இந்த உலகத்திலே கேட்பதற்கு அருமையான ஒரு ஆசான் இல்லை. People say, Pastor Binu, you are a wonderful teacher. No. I am teaching according to what I know. சில பேர் சொல்லுவாங்க போதகர் பினு வந்து ஒரு அருமையான பிரசங்கி என்று. அப்படி அல்ல, எனக்கு தெரிந்தவற்றை There is no one great teacher in the whole wide world. இந்த உலகத்திலே பிரதானமான ஒரு ஆசான் யாரும் இல்லை. The great teacher is Jesus Christ. மிக பெரியதான ஒரு ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And today we have the Holy Spirit to teach us the word of God. இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம் வேதத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். When you open the word of God, வேதத்தை நீங்கள் திறக்கும் பொழுது at the start you may not understand it. நீங்கள் அதை திறந்து வைக்கும் பொழுது உங்களுக்கு புரியாது.
Read it again and again. அதை திரும்ப திரும்ப வாசியுங்கள். When you read again and again, திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்கும் பொழுது you will understand little bits and pieces of it. நீங்கள் ஓர் அளவாவது புரிந்து கொள்வீர்கள். Then you ask the Holy Spirit, Holy Spirit, I want this word of God to come into my life as so real. அந்த நேரத்திலே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி எனக்கு உதவி செய்யுங்கள், இதை நடத்துங்கள் என்று கேளுங்கள். And when you pray like that, அப்படியாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது God will enable you to go into a training. கடவுள் உங்களை ஒரு பயிற்சிக்குள்ளாக வழி நடத்துவார். And during the training you will start understanding what is that word of God. அந்த பயிற்சியின் காலகட்டத்தில் வேதத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து So கொள்வீர்கள். I will take you to one of those type of passages in Isaiah chapter number 43. ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே அப்படிப்பட்டதான ஒரு செய்தியை உங்களுக்கு நான் எடுத்துச் செல்ல ஆசைப்படுகிறேன். Isaiah 43 verse number 1. ஏசாயா 43 1வது வசனம். God is telling, do not fear, for I have redeemed you. பயப்பட வேண்டாம், நான் கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். I have called you by your name. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறார். You are mine. நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். This is there in the word of God. அது வேதத்தில் இருக்கிறது. It is there in the book of Isaiah. ஏசாயா புத்தகத்திலே அது இருக்கிறது. But this will not come into reality அது செயலுக்கு வருகிறதில்லை till you come across a situation where you become afraid. நீங்கள் பயப்படுகிறதான ஒரு சூழ்நிலையில் வரும் வரைக்கும் அது உங்களுக்கு தெரிவதில்லை. You know, when you are feeling afraid, நீங்கள் பயப்படும் பொழுது, when you think that you can't handle it, உங்களால் அதை செயல்படுத்த முடியவில்லை என்று நினைக்கும் பொழுது, read this word. இந்த வார்த்தையை படியுங்கள். This word will be very powerful. அந்த வார்த்தை மிகவும் வல்லமையானதா இருக்கும். When things, for example, you are going for an interview. I'm just giving you a simple example. நீங்கள், நான் எளிமையாக சொல்கிறேன், நேர்முக தேர்வுக்கு நீங்கள் செல்கிறீர்கள். When you are going for an interview, நீங்கள் நேர்முக தேர்வுக்கு செல்லும் பொழுது, your heart is beating fast and fast because of your fear. உங்கள் இதய துடிப்பு மிக வேகமாக அடிக்கிறது பயத்தின் காரணமாக. You open the word of God. நீங்கள் வேதத்தை திறந்து வைக்கும் பொழுது, and this word you read. இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது, do not be afraid, I am with you. பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். How will you go to the interview now? எப்படி நீங்கள் அந்த நேர்முக தேர்வுக்கு போவீர்கள்? How will you go? Tell me. Be very honest. சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள். You know, you will say Jesus is with me. நீங்கள் சொல்லுவீர்கள், இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். You will have the confidence to go to that interview. உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கும் அந்த நேர்முக தேர்வுக்கு போவதற்கு. If you don't know that there is a word here, அந்த வார்த்தை வேதத்தில் இருக்கிறது என்று தெரியவில்லை என்றால், you must be where will you search for that verse? அந்த வேதத்தை அந்த வாசனத்தை நான் வேதத்தில் எங்கே படிப்பது என்று தேடுவீர்கள். Sister Mary, there are some people how they read Bible. சிஸ்டர் மேரி, சில பேர் இங்க இருக்காங்க, எப்படி பைபிள் படிக்கிறாங்க. I don't know whether you read like that. நீங்க அப்படி படிப்பீங்க நான் நினைக்கவில்லை. Close the Bible like this. வேதத்தை மூடி விடுங்கள். Open like this. அப்படியே திறந்து பாருங்கள். This word is for me. ஓ, இந்த வார்த்தை எனக்கு. Teach me, Lord, the way of your decrees. உம்முடைய வார்த்தை, உன் வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. If it is a bad verse, some bad verses are there here, okay? நீங்க அப்படி வேதத்தை கண்டமேனிக்கு திறக்கும் பொழுது ஒரு தவறான வார்த்தை கூட வந்துவிடும். One of the day on 131st midnight, 31ஆம் தேதி நடுஇரவிலே, I make Bible verses prayingly. நான் வேத வசனத்தை ஜெபித்து எடுக்கும் பொழுது, verse of blessing, ஆசீர்வாதத்தை குறித்து எடுக்கும் பொழுது, sometimes unfortunately a mistake can happen that side or this side. சில நேரத்துல தவறுகள் இழக்கலாம், அந்த பக்கமாவது இந்த பக்கமாவது. Because so many Bible verses I write, one Bible verse became a mistake. ஒரு अनेक வேத வசனத்தை எழுதினேன், ஆனால் ஒரு வசனத்தை தவறிழைத்தேன். And a young man got it. ஒரு வயது நிரம்பிய வாலிபன் பெற்றுக்கொண்டான். Young man. Oh, good. Okay. I thought he was an old man. Okay. A young man got this Bible verse. ஒரு வாலிப சகோதரன் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டார். He was so excited, he opened it, read it. அவர் ரொம்ப சந்தோஷத்துல அதை விரித்து ஓபன் பண்ணி திறந்து படித்தார். Immediately he closed the Bible. சீக்கிரமா அந்த வேதத்தை மூடிட்டார். Again he opened and saw whether that is the right word. திரும்பவும் அதை திறந்து பார்த்தார், இது சரியான வார்த்தையா என்று. Because that word was, I will cut your private part. அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய அந்தரங்க பகுதியை அறுத்து வெட்டி விடுவேன் என்று. What a terrific translation, my boy. You are doing it very well. Because I will circumcise you, it was written. அந்த இடத்துல வந்து உன் நுனித்தோலை வெட்டி விடுவேன் என்று சொல்கிறது. He was so upset. அவர் ரொம்ப பயந்து விட்டார். He came to his mom. அவர் தாயாரிடத்தில் போனார். I got this Bible verse.
நான் இந்த வேத வசனத்தை எனக்கு கடவுள் கொடுத்தார். Mom is more brilliant. She said, you are doing something naughty. அம்மா ரொம்ப ஞானமா இருந்தாங்க, நீ ஏதோ தவறு இழைக்கிறாய் என்று. So God is going to cut your that part. Be careful. கடவுள் அதை வெட்ட போகிறார். Then he came to me. என்னிடத்தில் திரும்ப வந்தார். I said, son, it is my mistake. நான் சொன்னேன், அது என்னுடைய தவறு. Instead of that chapter, it should be this chapter. நான் வேற ஒரு அதிகாரத்தை எடுப்பதற்கு பதிலாக இந்த அதிகாரத்தை எடுத்து விட்டேன். Sometimes mistakes can happen for us, okay? சில நேரத்துல தவறுகள் ஏற்படலாம். So don't read Bible like that. அது மாதிரி திறந்த மேனிக்கு வைத்து வேதத்தை படிக்க வேண்டாம். This is not a horoscope reading book. இது அப்படிப்பட்ட ஒரு வேதம் அல்ல. வேதத்தை அப்படி படிக்க கூடாது. When you are going out for a work, you don't want to read just and say, God, this is just speak to me. Sometimes it will speak, but don't make that as a pattern. வேலைக்கு போகும்பொழுது சில நேரத்தில் அவசரமா வேதத்தை புரட்டி படிப்போம். ஒரு நேரத்தில் தேவன் பேசுவார், ஆனால் எல்லா நேரத்திலும் அல்ல. Bible says like this. வேதம் இப்படியாக சொல்கிறது. Today you are people drinking milk. இப்பொழுது நீங்கள் பாலை குடிக்கிறீர்கள். But don't remain drinking milk. பாலையே குடிப்பதாக இருக்க வேண்டாம். You must eat harder food. நீங்கள் கடின ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். You know, some people like to drink only milk. சில பேர் பால் மாத்திரமே குடிக்க வேண்டும் என்று Jesus நினைப்பார்கள். is a God of blessing. Jesus loves you. Jesus cares for you. He will take you onto the other shore. Hallelujah, hallelujah, hallelujah. Only that. இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், இயேசு என்னை பார்த்துக் கொள்வார், இயேசு கரையிலிருந்து அக்கறைக்கு எடுத்துச் செல்வார், அதை மாத்திரமே நாம் மனதில் கொண்டிருப்போம். But if a word come, make sure your salvation is strong. That is a bit harder for you. உங்களுடைய ரட்சிப்பு சரியா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் வரும்பொழுது மிக கடினமாக இருக்கும். You are in the world but you are not of the world. It is a bit hard. நீங்கள் உலகத்திற்குள்ளாய் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளியே இல்லை. You must not do the things what the people of the world do. It is there in the word of God, but it is a bit harder lesson. உலகத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற வண்ணமாகவே நீங்கள் செய்கிறீர்கள், ஏனென்றால் வேதத்திலும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. You must not do this. You must love your wife. You must obey your husband. All those verses are not very easy. It is a bit hard. உன்னுடைய மனைவியினிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், உன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற வார்த்தை வேதத்தில் இருக்கிறது, ஆனால் அது செய்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. The Bible verses which talks about your tribulation, you going to heaven, the journey to heaven, it's a bit hard. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களுடைய உபத்திரத்தை குறித்தும் பரலோகத்தை போகுவதை குறித்தும் சொல்லுகிறது. Carry your own cross and follow me. It is a bit hard. உம்முடைய சொந்த சிலுவையை சுமந்து கொண்டு வருவது மிகவும் கடினமான காரியம்தான். But if you just concentrate on easy things, நீங்கள் சுலபமான காரியத்தில் கண்ணுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால், when the reality comes, அந்த நேரம் வரும் பொழுது you cannot handle it. நீங்கள் அதை கையாள முடியாது. So I pray that everyone will start maturing to read the word of God. நீங்கள் ஞானம் படைத்தவர்களாய் இருந்து வேதத்தை படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Read the word of God. வேதத்தை படியுங்கள். How many of you have read all the books what Paul has written? தேவன் எழுதிய எல்லா அதிகாரத்தையும் யார் படித்திருக்கிறீர்கள்? How many books Paul has written? எத்தனை புத்தகங்கள் பவுல் எழுதினார்? Some of you only Psalms. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் படிப்பீங்க சங்கீதம் மாத்திரமே. And some people only 91 Psalm. சில பேர் அந்த 91ஆம் அதிகாரம் சங்கீதத்தை மாத்திரமே No more no less, only 91. வலது பக்கமும் இல்லை இடது பக்கமும் இல்லை, 91வது சங்கீதம் But மாத்திரம். there are many more Bible verses you need to read. அநேக வேத வசனங்கள் இருக்கு நீங்க படிக்கக்கூடியவைகள். So knowledge is very important. ஞானம் மிகவும் முக்கியமானது. When Solomon was given an option, சாலமோனுக்கு அந்த நேரம் வரும் பொழுது what did he pray? எப்படி அவர் ஜெபித்தார்? What did he pray? அவர் எப்படி ஜெபித்தார்? God, I want wisdom. தேவனே எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று. I want knowledge. எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று And கேட்டார். that is what made our God happy. அதுதான் தேவனை சந்தோஷப்படுத்தும். The book of Proverbs chapter number 6 says about wisdom. 6ஆம் அதிகாரம் கூட ஞானத்தை பற்றி பேசுகிறது. If you marry wisdom, நீதிமானை திருமணம் செய்த என்றால், if you live alongside wisdom, அதோடு கூட நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால், your life will be very different. உங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக காணப்படும். Some people, because you don't know, you end up in trouble. சில பேருக்கு தெரியாது, நீங்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொள்வீர்கள் என்று. Some people said, Pastor, 50 kilometer speed, you can drive up to 59. 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வண்டியை நீங்கள் 59 வரைக்கும் செல்லலாம் என்று. How many of you know that? எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? How many you don't know that one?
உங்களுக்கு அது தெரியாதா? 60 kilometer speed, how many kilometers you can drive? 60 கிலோமீட்டர் வேகம் என்றால் எத்தனை தூரம் ஓட்டலாம்? Sister Mary, you drive quite often, that only. Say loudly, 69 we can drive. நாம் 69 வரை ஓட்டலாம். That is a leverage that is given. அந்த ஒரு சலுகை நமக்கு I கொடுக்கப்பட்டிருக்கிறது. drove it like that one day. நான் அப்படியாக ஒரு நாள் ஓட்டி சென்றேன். But my meter went little bit that side. என்னுடைய அந்த முள்ளு சிறிதளவு வலது பக்கம் Only சாய்ந்தது. one more. ஒரே ஒரு அளவு சாய்ந்தது. Then the police came and asked me, you know how many kilometer speed you went? காவல் அதிகாரி வந்து என்னிடத்தில் கேட்டார், எவ்வளவு வேகமாக நீங்கள் போலாம் என்று தெரியுமா என்று. I said 59. நான் சொன்னேன் 59 என்று. He said 60. அவர் சொன்னார் 60. Oh, so I said only one more extra. நான் சொன்னேன் ஒன்னு தானே அதிகம். Only one more extra. ஒன்னு தானே அதிகம். No, he said 10 more extra. அவர் சொன்னாரு இல்ல இல்ல 10 அதிகம்னு சொன்னாரு. I said we can drive till 59, no? நான் சொன்னேன் 59 வரைக்கும் ஓட்டலாம் தானே. But why did you do that? ஏன் அப்படி பண்ண? He said if you hit 60 you will be counted from 50 to 60. நீங்க வந்து 60 தொட்டீங்கன்னா அது 50ல இருந்து 60 ஆக கணக்கெடுக்கப்படும். So the money of a 10 kilometer excess I had to pay as a fine. அந்த 10 கிலோமீட்டர் வேகம் அதிகமாக ஓட்டினதற்கு நான் கிரியம் செலுத்த வேண்டும். Sometimes you do it because you don't know it. சில நேரத்தில் நீங்க தவறு இழைப்பீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியாமல் இழைப்பீர்கள். If you don't know it, when people of God teach you, you will be aware of it. நீங்கள் அப்படி தெரியாத பொழுது தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் உங்களுக்கு அப்பொழுது I தெரியும். can't teach from Genesis to Revelation. நான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் அதிகாரம் வரை கற்றுக் கொடுக்க முடியாது. But I can tell you there are beautiful things in the word of God. ஆனால் நான் அழகான காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்க முடியும். It is your responsibility to learn the word of God. அது உங்களுடைய காரியம், நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள Just like வேண்டும். Solomon said, God, I want wisdom. சாலமோன் சொல்லதைப் போல தேவனே எனக்கு ஞானத்தை கொடுங்கள் And என்று he கேட்டார். can fill you. அவர் உங்களை நிரப்புவார். If I ask you a personal question today, உங்களிடத்திலே வந்து உங்களுடைய சொந்த கேள்வி ஒன்று everyone கேட்டால், looking at me, எல்லோரும் என்ன பாருங்க, did you have a personal Bible study today morning? நீங்க காலையிலே தனிமையான ஒரு வேத வாசிப்பை பெற்றீர்களா, செய்தீர்களா? How many people had a personal Bible study this morning? எத்தனை பேர் தனிமையிலே அமர்ந்து வேதத்தை படித்தீர்கள்? I love to see some hands. நான் சில கைகளை உயர்வதை பார்க்க ஆசைப்படுகிறேன். Some people have not done it, to be very honest. சில பேர் சொல்றாங்க அவங்க வந்து உண்மையாக ஒத்துக்கொள்கிறார்கள் பண்ணவில்லை என்று. You can come and play whatever, do music or sing song or whatever, but that will not become powerful unless you are prepared for that occasion. நீங்கள் வந்து அழகாக பாடலாம், வாத்திய கருவிகளை வாசிக்கலாம், நீங்கள் வல்லமை மிக்கலாக இருக்கலாம், ஆனால் வந்து வேதத்தை படிக்கவில்லை என்றால் ஒன்றுமே இல்லை. Make it as a pattern. You meditate the word of God not only on a Sunday, at least 10 minutes every day. உங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட ஒரு செயலாக அதை 10 நிமிடமாவது அமர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து பழகுங்கள். It will never put you down. ஒருபோதும் அது உங்களை கீழே விடாது. It will never put you down. உங்களை ஒருபோதும் அது கீழே விடாது. It will lift you up. உங்களை மேலே உயர்த்தும். It has lifted many people up. In the word, I tell you, this word is so powerful. இந்த வேத வசனம் அநேக பிள்ளைகளை மேலே உயர்த்தியது. நான் சொல்லுகிறேன், இது மிகவும் வல்லமையான ஒரு வேத வசனம். Some of you spend hours together in front of the mirror making yourself up. சில பேர் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கண்ணாடி முன்னாடி நின்று உங்க அழகை மேம்படுத்திக் கொள்வீர்கள். It is beautiful. I like, you need to do that. அது ஒரு நல்ல காரியம் தான் நீங்கள் செய்வதற்கு. But that beauty will vanish here when you become 90, 100, 110. That's it. அந்த அழகு வந்து 90, 100, 110 போகும் பொழுது எல்லாம் போய்விடும். I am saying 110. New Zealand is having the highest old people. நான் ஏன் 110 வயது உடையவர்கள் என்று சொல்கிறேன் என்றால் நியூசிலாந்தில் மாத்திரமே அதிக வயதுடையவர்கள் வாழ்கிறார்கள். I met one man and he told me, Pastor, in your church people will not die till 100. நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். அவர் சொன்னார், உன்னுடைய திருச்சபையிலே 100 எட்டுவது வரைக்கும் I was very happy. I was thinking how these people all will look when they are old. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இவ்வளவு வயதான பிறகும் எப்படி இந்த காரியங்களை செய்கிறார்கள் என்று. See, when you become old, how you will look? That is nice. நீங்க வயதான பின்னாடி எப்படி Imagine, தெரியுமா? you don't think that we are Indians, we will die when we are 50 and 60. Don't worry about it, okay? நீங்க நினைக்காதீங்க நான் வந்து இந்தியன் 50 60லே செத்துருவேன்னு சொல்லிட்டு. So good life is there for us.
நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது. But in this life, you have a bigger role to study the word of God. இந்த வாழ்க்கையிலே மிகப்பெரியதான ஒரு வேலை உங்களுக்கு என்னவென்றால் வேதத்தை படிப்பது. One is reading, ஒன்று படிப்பது. and knowledge is not just in the brain. ஞானம் என்பது நம்முடைய சிந்தையிலே மூளையிலே இல்லை. Knowledge will come into power when it is applied. ஆனால் ஞானம் என்பது நீங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது மாத்திரமே வரும். Knowledge will remain only in the books if it is not put into application. ஞானம் என்பது ஒரு புத்தகத்தில் மாத்திரமே இருக்கும். அதை நீங்கள் செயல்படுத்தாவிட்டால் The word of God has so much of information. வேதம் நமக்கு அநேக காரியங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது. In the time of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டத்திலே there were so many teachers. அநேக ஆசாரியர்கள் இருந்தார்கள். They were called rabbis. ரபீஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். But there was a difference between Jesus and the rest of the rabbis. இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற ரபி என்று சொல்லுகிற ஆசாரியர்களுக்கும் அநேக வேறுபாடுகள் இருந்தது. They were all teachers. அனைவரும் ஆசாரியர்கள் தான். But what was the difference? என்ன வேறுபாடு? He spoke with authority. அவர் அதிகாரத்தோடு பேசினார். Jesus spoke with authority. இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு பேசினார். Many rabbis would have read the book of Isaiah. எல்லா மற்ற ஆசாரிகளும் ஏசாயா என்ற புத்தகத்தை But படித்திருந்திருக்கலாம். when Jesus read the book of Isaiah, it was very different. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை படிக்கும்போது வேறு விதமாக படித்தார். Anybody can read the word of God, but when you people in Bethel read the word of God, I want you to read it with authority. எத்தனை பேர் வேண்டுமானாலும் வேதத்தை படிக்கலாம். ஆனால் இந்த திருச்சபையிலே பெத்தேல் அசெம்பிளி திருச்சபையிலே நீங்கள் படிக்கும் பொழுது அதை ஒரு அதிகாரத்தோடு படிக்க வேண்டும். Make it as a pattern studying the word of God. உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு செயலாக பகுதியாக இருக்கட்டும். How many of you want to say to the Lord today, I will make habit of reading the word of God? நான் எத்தனை பேர் சொல்கிறீர்கள் நான் அதனுடைய அன்றாட வாழ்க்கையிலே அது ஒரு பகுதியாக வைத்துக் கொள்கிறேன் என்று? No, tell it. You need to tell it. If you don't tell it, I will make you tell it. நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லை என்றால் நான் உங்களை சொல்ல வைப்பேன். I want to make it as a habit to read the word of God. நான் உங்களை படிக்கும்படியாக நான் செய்து விடுவேன். Because that is a very good habit. அதுதான் ஒரு நல்ல செயல். You will not understand it now, but what I am telling it now will take you into a greater level of understanding. நான் இப்பொழுது சொல்வது உங்களுக்கு என்னவென்று புரியாமல் இருக்கலாம். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அது ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போகும். Read the word of God, meditate on the word of God. தேவனுடைய வசனத்தை படியுங்கள், அதில் தியானம் செய்யுங்கள். When you meditate the word of God, நீங்கள் வேதத்தை தியானம் செய்யும் பொழுது you will be like the tree planted by the streams of the water. நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருப்பீர்கள். Your leaves will never wither. உங்களுடைய இலைகள் உதிர்வதில்லை. And you will never become dry. நீங்கள் காய்ந்து போவதும் இல்லை. You will bear fruit. நீங்கள் நல்ல கனி கொடுப்பீர்கள். Animals and birds will come and sit near you. விலங்குகளும் பறவைகளும் அந்த மரத்தின் மீது அமரும். You will become a valuable person. நீங்கள் உயர்ந்தவர்களாக காணப்படுவீர்கள். This is when you meditate the word of God. எப்பொழுது நீங்கள் வேதத்தை It தியானிக்கிறீர்கள். doesn't say when you come for prayer meeting it happens. நீங்கள் ஜெபத்திற்கு வந்தால் இது நடக்கும் என்று சொல்லவில்லை. It says when you meditate the word of God day and night. ஆனால் தெளிவாக சொல்லுகிறது இரவும் பகலும் நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது These blessings will fall upon our lives. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை தொடரும். So on faith, விசுவாசம், on faith, விசுவாசத்தின் மீது you need to build goodness. நீங்கள் காருண்யத்தை கட்ட வேண்டும். On goodness you need to build knowledge. அந்த காருண்யத்தின் மீது ஞானத்தை கட்ட வேண்டும். Everyone in Bethel church should become knowledgeable. இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஞானவான்களாய் இருக்க வேண்டும். Because there are so much of cult things going around the world. கடவுளுக்கு மாறான காரியங்கள் இந்த உலகத்தில் போய் கொண்டிருக்கிறது. They are saying you can do that, you can do this, you can do that. நீ இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். You don't need to do this, you don't need to do this, you don't need to do this. நீ இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று If சொல்லுகிறார்கள். you don't know the word of God, you will be very confused. நீங்கள் வேதத்தை அறியாதவர்களாய் இன்று இருங்கள் என்றால் நீங்கள் குழம்பி But விடுவீர்கள். if you know the word of God, நீங்கள் வேதத்தை அறிந்தீர்கள் என்றால் Santosh can come and tell to me, Pastor, that is not right. சந்தோஷ் சகோதரர் வந்து என்னிடத்தில் சொல்லலாம் அது Because the word of தவறானது என்று. God is saying this is right. ஏனால் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது But என்று. if you don't know it, உங்களுக்கு தெரியவில்லை என்றால் everyone is saying something, I will follow that what they say.
எல்லாரும் ஒரு காரியத்தை பற்றி சொல்லுகிறார்கள், நானும் அதையே பின்தொடர்ந்து செல்கிறேன் என்று சொல்லுவாங்க. Bible says in the end times there will be deceivers. வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்திலே வஞ்சகர்கள் வருவார்கள் என்று. They will say Jesus is here, Jesus is here, Jesus is here. இயேசு இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொல்வார்கள். There will be misinformation given every time. உங்களுக்கு தவறான செய்திகளை பரப்புவார்கள். Miracle is happening there, pastor. Their miracle is happening here, pastor. People will start saying that. அங்கே அதிசயம் நடக்கிறது, இங்கே அதிசயம் நடக்கிறது என்று மக்கள் There சொல்லுவார்கள். is prophecy there, there is prophecy here. What is the truth? I don't know. அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது, இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது, எது உண்மை என்று எனக்கு But தெரியவில்லை. if you know the word of God, ஆனால் உங்களுக்கு தேவனுடைய you will வசனம் not run தெரிந்தால் behind miracles. நீங்கள் அந்த அற்புதத்துக்கு You பின்னால் ஓட will not மாட்டீர்கள். run behind prophecy. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவர்களுக்கு You will பின்னால் ஓட not மாட்டீர்கள். run behind anything. நீங்கள் எதை பின்பற்றியும் செல்ல மாட்டீர்கள். You will walk with Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நடப்பீர்கள். And when you walk with Jesus, இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் பொழுது your life will be very different. உங்களுடைய வாழ்க்கை மாறாக And காணப்படும். for that, knowledge is very important. அதனால தான் ஞானம் முக்கியமானதாக And I கருதப்படுகிறது. pray if everything passeth away, the word of God will stand forever. எல்லாம் உங்களை விட்டு ஒளிந்து போகலாம், மாறி போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை This ஒருபோதும் is the ஒழியாது. only thing that will remain forever and ever. இந்த வேத வசனம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். And I pray that you will start meditating on it. நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும் Next என்று. Sunday when you come, we'll talk about the self control. அடுத்த வாரம் வரும் பொழுது It is quite important. Many people lost their self control, are in jail. அடுத்த வாரம் வரும்போது செல்ஃப் கண்ட்ரோலை பத்தி நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் அது ஒரு சவாலாக இருக்கிறது. Some people who don't have self control still are here. சில பேருக்கு அது இல்லை என்றாலும் இங்கே இருக்கிறீர்கள். Because you are not in jail, that doesn't mean you are a very good man. நீங்கள் சிறைச்சாலையிலே இல்லை என்று நினைக்கலாம், அதனால் நீங்கள் நல்லவர்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். You are not caught, that is the reason you are here. நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், அதனால தான் இங்க இருக்கிறீர்கள். அழைக்கல, you are not caught. நீங்க உங்களை யாரும் இங்க புடிச்சிக்கிட்டு வரல. That is the reason you are here. அதனால தான் நீங்க இருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாம். You know there was a politician by name Lalu Prasad Yadav. லல்லு பிரசாத் யாதவ் என்ற ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு தெரியுமா? He went to jail. அவர் சிறைச்சாலைக்கு He சென்றார். is still living in jail. அவர் இப்பவும் சிறைச்சாலையில் தான் இருக்கிறார். And he said like this. அவர் இப்படியாக சொன்னார், Don't think I am the only thief. நீங்க நினைக்க வேண்டாம் நான் மட்டும் தான் திருடன். I am the thief because I am caught. நான் திருடன், அதனால் நான் பிடிக்கப்பட்டேன். But there are so many people still in the parliament. ஆனால் அந்த பாராளுமன்றத்திலே அநேக திருடர்கள் இருக்கிறார்கள். Anytime brother you can come here. எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க இங்க வரலாம். You know, in the heavenly court பரலோக நீதிமன்றத்தில் there are many things that you and I should stand and tell about it. அநேக காரியங்களை நம்ம பர்சனல் காரியங்களை குறித்து அங்கு சொல்லப்பட ஒரு வேலை வரும். Even if you are called your brother a silly person, உங்களுடைய சகோதரனை முட்டாள் என்று சொல்லி இருந்தால் it is considered to be murder. அது கொலைக்கு சமமாக இருக்கிறது. And it is major. அது ஒரு மிக பெரியதான காரியம். And if you know those things, boy, you will never tell anybody any silly word. அந்த காரியத்தை நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் யாரை குறித்தும் அப்படி முட்டாள் என்று சொல்ல So வேண்டாம். self control is very important. செல்ஃப் கண்ட்ரோல் மிக முக்கியமானது. And next week we will be studying in depth about self control. அதை பற்றி அடுத்த வாரத்தில் நாம் படிக்கலாம். You will be surprised how many families have been destroyed because there is no self control. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத காரணத்தினால் எத்தனை குடும்பங்கள் அழிந்து விட்டது என்று தெரியுமா? How many children are got into pornography because there is no self control. எத்தனை பேர் தவறான படத்தை பார்த்து கெட்டு போனார்கள் என்று தெரியுமா? Today I'll tell you, self control is missing out in Christians. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் கிறிஸ்துவ குடும்பத்திலே இல்லாமல் போகிறது. So I pray next week when you come, you will ask the Lord God, is there anything that I need to correct? அடுத்த வாரம் வரும்பொழுது தேவனிடத்தில் ஜெபியுங்கள், தேவனே நான் எதையாவது சரி The Holy Spirit will correct us. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சரி செய்வார். You don't want to go and die anywhere. You want to live and glorify the name of the Lord. நீங்கள் எங்காவது போய் இறந்து விட வேண்டாம், பரிசுத்த It is good to be corrected here rather than to be punished somewhere else. நீங்கள் இங்கேயே சரி செய்து கொள்ளலாம், வேறு இடத்தில் நீங்கள் தண்டனை அனுபவிப்பதை விட. So can we stand up to our feet this morning? எல்லோரும் நம் கால்களில் எழுந்து நிற்போமா? The first knowledge that we need to have is Jesus is our God. முதலாவது ஞானம் நமக்கு என்னவென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன். And this knowledge will come when the Holy Spirit will come and fall upon you. இந்த ஞானம் எப்பொழுது வரும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடும் பொழுது. I said many times I was born a Hindu,
but today I'm preaching Jesus Christ. அநேக முறை நான் சொல்லி இருக்கிறேன், நான் இந்து குடும்பத்திலே பிறந்தேன் என்று. இருந்தாலும் இந்த நேரத்தில் It doesn't matter where you're born or what you do right now. எந்த இடத்தில் பிறந்தீர்கள், என்ன செய்தீர்கள் என்று தேவையில்லை. If you say to Jesus, Jesus, I want to know you more. இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுங்கள், இயேசுவே உம்மை நான் You அதிகமாக may be born as a Christian, but you still don't know Jesus. நீங்க கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், ஆனா இயேசுவை முழுமையாக This is அறியாதிருக்கிறீர்கள். your moment to know Jesus more. இது ஒரு அருமையான நேரம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் As அறிந்து I'm கொள்ள. going to pray for you wherever you are, you can put up your hand to the Lord and say, Lord, I want to know you more, Lord. எந்த இடத்தில் நீங்க இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், தேவனே உம்மை நான் அதிகமாக I அறிந்து want கொள்ள to வேண்டும் know என்று. the depth of your word, Lord. உம்முடைய வேதத்தின் ஆழத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று I ஜெபிக்கிறேன். want to make it as a habit to be a student of the word. நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். I want to be a serious student reading and meditating your word. நான் உம்முடைய வேதத்தை படித்து தியானம் செய்யக்கூடிய ஒரு மாணவனாக இருக்க வேண்டும். It is not for preaching, Lord, but for living. I want to read the word of இது God. வந்து பிரசங்கிப்பதற்காக அல்ல, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் அதை படிக்க வேண்டும் ஆண்டவரே. It is not just to tell somebody, Lord. It is not for a debate, Lord, but I want this word to be living in me, Lord. இது மற்றவர்களுக்காக சொல்லப்படுவதற்காக அல்ல, வேதத்தை தியானம் செய்வதற்காக அல்ல, என்னுடைய வாழ்க்கை வளருவதற்காக நான் படிக்க வேண்டும் என்று சொல்லுங்க. This week when you start off, start reading and reading and reading the word of God. இந்த வாரத்திலிருந்தே நீங்கள் ஆரம்பம் செய்து கொள்ளுங்கள், வேதத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்று. Be saying, God, I want to read more of your word. நீங்கள் தேவனிடத்தில் சொல்லுங்கள், தேவனே உம்முடைய வார்த்தையை நான் அதிகமாக படிக்க வேண்டும் என்று. I want to know where my destination is. I want it to be known by your word. என்னுடைய சேரும் இடம் எங்கே என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, வேதத்தை நான் நன்றாக படிக்க வேண்டும் I என்று want to சொல்லுங்கள். know what is the power I have through the word of God. என்னுடைய வல்லமை என்ன என்பதை வேதத்தின் மூலமாக I தெரிந்து want கொள்ள to know வேண்டும். who I am in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவிலே நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். I want to know what Jesus Christ can do into my life. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். I want to know what is this gift of salvation. ரட்சிப்பினுடைய தாளந்து என்னவென்று தெரிந்து I கொள்ளுங்கள். want to know what anointing is. என்ன அபிஷேகம் அது என்று I தெரிந்து கொள்ளுங்கள். want to know what prophecy is. என்ன தீர்க்கதரிசனம் என்று தெரிந்து கொள்ள I வேண்டும். want to know what the giftings are. தாளந்துகள் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள I வேண்டும். want to know what are the fruits of the Spirit. ஆவியினுடைய கனிகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். I want to know more about you, Lord. உம்மை பற்றி அதிகமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் I கடவுளே. pray this week will be a week wherein we will start doing this in a very rigorous manner. இந்த வாரத்திலே நீங்கள் இதை முறையில் இதை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஜெபித்துக் As கொள்கிறேன். you do this, I pronounce a blessing upon your life. நீங்கள் இதை பண்ணும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது வருவதாக நான் I ஜெபிக்கிறேன். prophetically tell, when you give importance to the word of God, the word of God will start blessing you. நான் தீர்க்கதரிசனமாக இதை சொல்லுகிறேன், நீங்கள் வேத வசனத்தை படிக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடரும். And say to the Lord God, this week I will want to do that. நீங்கள் கடவுளிடத்தில் சொல்லுங்கள், இந்த வாரத்தில் நான் அதை செய்ய வேண்டும் என்று. When you come back next week, you will come back with a testimony. அடுத்த வாரம் நீங்கள் திரும்பி வரும் பொழுது ஒரு சாட்சியாக நீங்கள் வர Come வேண்டும். on, I want to say somebody will come with a testimony of a greater blessing from the Lord because of the decision that you are taking right now. நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அடுத்த வாரம் வரும் பொழுது நீங்கள் ஒரு சாட்சியாக வர வேண்டும். If it is hard for you அது to உங்களுக்கு concentrate on the word of God, வேதத்தின் மீது தியானம் செய்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும் என்றால் sit along with some people who can read the word of God for you. வேதத்தை படிக்கிற ஒரு நபரோடு அமர்ந்து நீங்கள் வேதத்தை தியானிங்கள். Find some friends in the church who can read the word of God to you and help you to meditate the word of God. திருச்சபையில் இருக்கிற ஒரு வேதத்தை படிக்கிற பிள்ளைகளிடத்தில் அமர்ந்து நீங்கள் அந்த வேதத்தை தியானம் But செய்யுங்கள். make every effort to increase your knowledge. எந்த ஒரு செயலை நீங்கள் எடுத்தாலும் உங்களுடைய ஞானத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். That is what it says. Make every effort to add to your faith goodness and to your goodness knowledge. நீங்கள் எந்த ஒரு எஃபோர்ட் எடுத்தாலும் அந்த நல்வை செய்ய வேண்டும் என்பதை எடுக்க வேண்டும், அது உங்களை பின்தொடர வேண்டும். Because if you have these things in higher measure, you will become productive and you will become effective. நீங்கள் அப்படி உயர்ந்த நிலைக்கு போகும்பொழுது நீங்கள் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள், வல்லமை மிக்கவர்களாய் இருப்பீர்கள். So this morning, இந்த காலை நேரத்திலே we know what the holy table is all about. இந்த பரிசுத்த விருந்து என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியும்.